எல்லா இடத்துலையும் வெயிட் லாஸ் ஆனாலும் லோவர் பெல்லி பல்ஜ் மட்டும் போகவே மாட்டேங்குதா? லோவர் பெல்லி ஃபேட் ஏன் ஸ்டபனா இருக்கு? இது ஹார்மோன்ஸ்னாலயா? லெமன் வாட்டர் குடிச்சா இது போயிருமா? வெயிட் ட்ரெய்னர் போட்டால் உங்களோட லோவர் பெல்லி ஃபேட் ஆயிருமா? கிரன்ச்சஸ் பண்ணால் போயிருமா? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேயே கரெக்ட் பண்ண முடியுமா? லோவர் பெல்லி ஃபேட்டுக்கு சர்ஜரி தேவையா? இந்த வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். மற்ற இடத்துல இருக்கிற ஃபேட்டுக்கும் லோவர் பெல்லி ஃபேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இடத்துல ஸ்கின்னு கீழே மட்டும் தான் ஃபேட் இருக்கும். பட் லோவர் பெல்லியில் இருக்கிற ஃபேட் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து ஸ்கின்னு கீழே இருக்கிற ஃபேட், இன்னொன்று வந்து நம்ம டம்மியில் இருக்கிற ஆர்கன்ஸை சுற்றி இருக்கிற ஃபேட். இதுக்கு பேர் விசரல் ஃபேட். என்னதான் டயட் எக்ஸசைஸ் பண்ணாலும் இந்த ஃபேட் கம்மியாக ஆக மாட்டேங்குதா? நீங்கள் பண்ணுற டயட்டோ இல்லை எக்ஸசைஸோ தப்பு இல்லை. லோவர் பெல்லியில் இருக்கிற ஃபேட் வந்து எப்போவுமே ஸ்லோவாக தான் கம்மியாகும். இதனால தான் இதுக்கு பேர் ஸ்டப்பர்ன் ஃபேட். உங்களுக்கு ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை தூக்கம் சரியாக வரலையா, இப்படி இருந்தால் கூட கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்கள் லோவர் பெல்லியில் தான் ஃபஸ்ட்டு ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். விமனில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு லோவர் பெல்லியில் ஒரு பவுச் மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ப்ரீ ப்ரெக்னன்சி வெயிட்டுக்கு திரும்பி வந்துட்டாலும் இந்த பல்ஜ் சரியே ஆகாது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மசில் செப்பரேஷன் அண்ட் லூஸ் ஸ்கின். ப்ரெக்னன்சி டைமில் நம்ம யூட்ரஸ் பெருசாகுது இல்லைங்களா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வயிற்றில் முன்னாடி இருக்கிற 6 பேக் மசில் செப்பரேட் ஆகும். ப்ரெக்னன்சிக்கு அப்புறமும் இந்த மசில்ஸ் வந்து அதோட நார்மல் பொசிஷனுக்கு திரும்பி வராமல் செப்பரேட்டடாகவே இருக்கும். இந்த செப்பரேட்டட் மசில், லூஸ் ஸ்கின் இது எல்லாமே சேர்ந்து லோவர் பெல்லியில் ஒரு பல்ஜ் மாதிரி தெரியும். நீங்கள் ஃபுட்டு கம்மியாக தான் எடுத்துக்கிறீங்க, ஆனாலும் உங்கள் லோவர் பெல்லி ஃபேட் போகவே இல்லைன்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். நார்மலாக நீங்கள் கார்போஹைட்ரேட் இருக்கிற டயட் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உடனே நம்ம பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை என்ன பண்ணுவோம், போய் குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணிடும். பட் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, இல்லை PCOS இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பாடி வந்து இன்சுலினுக்கு ரெஸ்பாண்டே பண்ணாது. ஸோ இன்சுலின் லெவல்ஸ் க்ரானிக்கில் ஹையாகவே இருக்கும். இந்த இன்சுலின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் ஸ்டோரேஜ் ஹார்மோன். இது என்ன பண்ணும், ஹையாகவே இருக்கிறதுனால லோவர் பெல்லியில் ஃபேட் டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணும், ஃபேட் பிரேக் டவுனையும் கம்மி பண்ணிடும். இந்த ஹோம் ரெமெடிஸு, வார்ம் வாட்டரில் லெமனையும் ஹனியும் மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் குடிக்கிறது, க்ரீன் டீ குடிக்கிறது, ஆப்பிள் சைடர் வினிகர் குடிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்கள் டம்மி ஃபேட்டை ஒரு மேஜிக் மாதிரி மெல்ட்லாம் பண்ணாது. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் டயட்டோட பண்ணுறப்போ உங்களோட மெட்டபாலிசத்துக்கு கொஞ்சம் பூஸ்ட் தரும். அப்போ இந்த லோவர் பெல்லி ஃபேட்டை எப்படி தான் சரி பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள். ஸ்லீப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் டைமை கண்டிப்பாக கம்மி பண்ணுங்கள். ஒரு நல்ல டார்க் கூல் ரூமில் தூங்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டயட் அண்ட் எக்ஸசைஸ். உங்கள் டயட்டில் ப்ரோட்டீன் நிறைய இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மீல்லையும் ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீனை இன்க்ளூட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 3 to 4 times a week ஆச்சும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ ரெண்டுமே பண்ணலாம். லோவர் பெல்லி ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கோர் எக்ஸசைஸும் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்குன்னா பிளட் டெஸ்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு லோவர் பெல்லி ஃபேட் கம்மியாகவே இல்லைன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். இது தாண்டியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க.